எதனால எனக்கு தெரிஞ்சாகணும். ஏன்டா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க? எதுக்குடா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க? சொல்லி தொலைங்கடா. நானும் வந்துட்டு முக்கிய கன்டென்ட் போட பார்க்குறேன். கைஸ் அப்புறம் புதுசா சேனல் வந்திருக்கு. உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். நம்ம சேனல் வந்துட்டு சினிமா மட்டும் தான் இல்ல. நீங்க சேனல்ல போய் பார்த்தீங்கன்னா, நம்ம பாட்காஸ்ட் நீங்க எதுக்கும் இந்த சேனலுக்கு சம்மந்தம் இல்லன்னு நினைக்காதீங்க. நம்ம சேனலுக்கு என்ன நேம் இருக்கோ, அந்த நேமுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோஸ் போட்டிருப்பேன். ஸோ பாட்காஸ்ட் இருக்கு. இன்னும் 2, 3 கன்டென்ட்ஸ் நான் கொண்டு வரலாம்னு இருக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பார்த்து நீங்க எப்படி சப்ஸ்கிரைப் பண்றீங்க பொறுத்து தான் எனக்கு அது என்கரேஜிங்கா இருக்கும். நான் இன்னும் நிறைய வீடியோஸ் போட வந்துட்டு எனக்கு அது அதான் என்கரேஜிங்கா உத்வேகமா இருக்கும். ஸோ கண்டிப்பா போய் சேனலை விசிட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க guys. சரி ஓகே. இப்போ மேட்ருக்குள்ள வருவோம். அதாவது எதுக்குடா வந்துட்டு சம்பந்தமே இல்லாம இட்லி கடை நொறுக்கப்படும், இட்லி கடை உடைக்கப்படும், ஏன்டா இப்படி பண்றீங்க? இதுக்குடா இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஃபன்னியா இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்ல. ஜிபியூ டீசர் வந்துச்சு, நல்லா இருக்குது, எல்லாம் வெயிட் பண்றீங்க, நம்ம அதை பத்தி பேசுவோம். ஆனா அந்த டைமுக்கே வந்துட்டு இட்லி கடையும் வருது அப்படிங்கும்போது அதை எதுக்கு போட்டு இவ்வளவு வந்துட்டு அடிக்கணும்? நம்ம திரும்ப திரும்ப அதே பேசுற மாதிரி தான். ஒரு ஃபன்னியா இருக்க வரைக்கும், ஜாலியா இருக்க வரைக்கும் அதெல்லாம் ஓகே தான். ரொம்ப டீப்பா உள்ள இறங்கி வந்துட்டு ஒரு வன்மத்தை கொட்டி அடிச்சு நாங்க தான் அப்படின்னு காட்டுற அளவுக்கு என்ன இது வந்துட்டு இதே வந்துட்டு இது